கடகராசி நண்பர்களே, இந்த வாரம் எப்படி இருக்க போகுது? எந்த கிரகம் சாதகமாக சஞ்சரிக்கிறார்கள்? பொதுவாக உங்களுடைய ராசிநாதன் தான் சந்திரன். அந்த சந்திரனுடைய சஞ்சாரம் இந்த வாரம் எப்படி இருக்க போகிறது? வார பலன்களை பார்க்கின்ற போது சந்திரனுடைய சஞ்சாரத்தை பார்த்தாலே போதுமானது. மற்ற கிரகங்கள் எந்த அளவிற்கு பலன் கொடுக்கும் என்பது அது பொதுவான விதி. அப்ப சந்திரனுடைய சஞ்சாரம் பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை காலை விரயஸ்தானமான 12ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் சந்திரன். வெளியூர் பயணம் ஏற்படலாம், எதிர்பாராத செலவுகள் ஏற்படலாம். இந்த நாளில் நீங்க என்ன பண்ணா, வியாபாரிகளாக இருந்தாலும் தொழில் புரிபவர்களாக இருந்தாலும் கடன் கொடுப்பதை தவிர்ப்பது என்பது நன்மையாக இருக்கும். ஒரு வேலையை எடுக்கின்ற போது, அது விரைய நாட்களில் எடுக்கின்ற போது அந்த வேலை விரயம் ஏற்பட்டுவிடும். கடன் கொடுத்தால் அது விரயமாக இருக்குமே தவிர திரும்ப வருவதாக நமக்கு இருக்காது. திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை காலை வரை கடன் கொடுப்பதை தவிர்க்கவும், வெளியூர் பயணத்தில் நிதானமாக இருக்கணும். புரியுதுங்களா? கொஞ்சம் அலைச்சல் ஏற்படும், தேவையற்ற செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. புதன்கிழமை காலை தொடங்கி வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை மதியம் வரை உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிக்கிறார் சந்திரன், உங்களுடைய ராசிநாதன். குழப்பத்திற்கு இடம் கொடுக்காமல் செயல்பட்டு பாருங்கள், நிச்சயமாக உங்களால் வெற்றி அடைய முடியும். ஒரு பரபரப்பெல்லாம் வேண்டாம். புரியுதுங்களா? நிறைய குழப்பங்கள் ஏற்படும். இதை பார்ப்பதா, அதை பார்ப்பதா, என்ன செய்வது, இந்த வேலை இருக்கு, அந்த வேலை இருக்குன்னு ஒரு பிளான் பண்ணுங்க. பிளான் பண்ணா நிச்சயமா உங்களால் வெற்றி அடைய முடியும். வெள்ளிக்கிழமை மதியம், சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை 2ஆம் இடத்துல ஒரு நிம்மதியான சூழ்நிலை இருக்கும். குடும்பத்தில் ஒரு சுபிட்சமான நிலை இருக்கும். கையில பணப்புழக்கம் இருக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும். கடன்களை அடைக்க முடியும். பொதுவாக இந்த வாரம் சந்திரனுடைய சஞ்சாரம் உங்களுக்கு பெருமளவில் சாதகமாகத்தான் இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக பாத்தீங்கன்னா, உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற சனி பகவான், அவர் 9ஆம் இடத்தில் சஞ்சரிக்க ஆரம்பித்த பிறகு பலருடைய வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. சில கர்ம வினை சொல்லுவோம் பாருங்க, அதற்கேற்ப பலன்கள் கிடைக்கும் சொல்லுவாங்க. அப்போ 9ஆம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரிக்க ஆரம்பிக்கின்ற காலம், சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற காலம் மிகப்பெரிய யோக காலமாக இருக்கும். சனி பகவான் கர்மகாரகன். அப்போ எதிர்பார்ப்புகள் எல்லாம் பூர்த்தியாகி கொண்டிருக்கின்ற நேரம் இந்த நேரம் உங்களுக்கு. இந்த நேரத்தில்